ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மாஸ்டர் மனோ. நான் மானசா. நம்ம வீட்டுக்கு வாசல் எவ்வளவு முக்கியமோ அப்படித்தாங்க நம்முடைய உடலுக்கு வாய் ரொம்ப முக்கியம். அப்படி இருக்கக்கூடிய நம்முடைய வாயில இருக்கக்கூடிய பற்களை பராமரிக்காம விட்டுட்டா நோய்களை விலை கொடுத்து வாங்குறதுக்கு சமங்க. பெரும்பாலான நேரங்கள்ல கிருமிகள் மற்றும் தொற்று நோய்களுக்கு நுழைவாயிலாகவும் இருக்குது நம்முடைய வாய் தான். அப்படிப்பட்ட நம்முடைய வாயில இருக்கக்கூடிய பற்களை முறையாக பாதுகாக்கிறது எப்படி, பல் ஆரோக்கியத்திற்கு எப்படி எல்லாம் கவனம் செலுத்தலாம் அப்படிங்கறத குறித்து ரொம்ப எளிய முறையில அரசு ஹோமியோபதி மருத்துவர் டாக்டர் நித்ய செல்வி அவங்க எடுத்து சொல்றாங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி மாஸ்டர் மனோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்ம பற்களின் பாதுகாப்பு பற்றி வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பல் நோய்ங்கிறது பல பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்குது. அந்த பற்களை நம்ம எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ பற்கள்னு சொன்னாலே நமக்கு மற்றவங்க கிட்ட பேசும்போது நம்ம பற்கள் சுத்தமாக இருக்கணும், பற்கள் பளிச்சுன்னு இருக்கணும், அப்புறம் வாய் துர்நாற்றம் இல்லாமல் இருக்கணும். அதாவது கெட்ட ஸ்மெல் எதுவும் நம்ம மற்றவங்க கிட்ட பேசும்போது வந்துடக்கூடாது. அப்படிங்கிறதுல நம்ம எல்லாருமே நம்ம கவனமாக இருப்போம். இப்போது பற்களை எப்படி நம்ம பளிச்சுன்னு வச்சுக்கலாம், வாய் எப்படி ஸ்மெல் வராமல் துர்நாற்றம் வராமல் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி 2 வேளை ப்ரஷ் பண்ணணும். காலையில் ஒரு வேளை, நைட்டு ஒரு வேளை கண்டிப்பாக ப்ரஷ் பண்ணணும். காலையில் ப்ரஷ் பண்ணுற போது நம்ம எல்லாரும் செய்யக்கூடிய தவறுகள் என்னென்னு பார்க்கும்போது, நம்ம அழுத்தி தேய்ப்போம். அப்போ தான் அழுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அழுத்தி தேய்க்கக்கூடாது. நம்ம மென்மையாக சாஃப்டான ப்ரஷ்ஷை வச்சு நம்ம மென்மையாக பற்களை தேய்ச்சி கொடுக்கணும். பற்களை தேய்க்கும் போது நம்ம பல் மேலே மட்டும் தேய்ப்போம். நம்ம உள்ளே எல்லாம் கவனம் இல்லாமல் விட்டுருவோம். நம்ம அடிப்பல்ல தேய்க்க மாட்டோம். அப்படிலாம் தேய்க்காம விடும்போது அந்த இடத்துல மஞ்சள் காரை அதிகமாக படிஞ்சிரும். அந்த மாதிரி படியும் போது அதில் பிளேக் அப்படிங்கிற ஒரு கிருமி பாக்டீரியா அது வளர்ந்துட்டு அந்த மஞ்சள் கரையை அப்படியே தக்க வச்சுக்குது. பற்களுடைய உள்பாகம், வெளிப்பாகம், அப்புறம் கடவா பல்லு அப்படின்னு சொல்லக்கூடிய மோலார் டீத்து, எல்லா டீத்தையும் நம்ம கரெக்டாக ப்ரஷ் பண்ணணும். ப்ரஷ் பண்ணும்போது அடுத்தது பார்த்தீங்கன்னா, ப்ரஷ்ஷை நம்ம 1 மந்த்லி ஒன்ஸோ இல்லை 2 months ஒன்ஸோ கண்டிப்பாக அந்த பிரிசில்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ப்ரஷ்ஷில் இருக்க பிரிசில்ஸ்லாம் நல்லா அந்த விரிஞ்சு கொடுத்துருச்சுன்னா அது ஈரில் ஒரு மாதிரி அழுத்தத்தை ஏற்படுத்தி நமக்கு பற்களுக்கு நடுவில் கேவிட்டி வர்றதுக்கும் இல்லை அந்த பற்களுக்கு இடையில ஈறுகளில் ரத்த கசிவு வர்றதுக்கும் அது காரணமாக இருக்கும். அதனால 2 months ஒன்ஸ் இல்லைன்னா 1 month ஒன்ஸாவது நம்ம ப்ரஷ்ஷை மாற்றிக்கணும். அப்படி ப்ரஷ் பண்ணும்போது நம்ம டங்கையும் நம்ம விட்டுறக்கூடாது. டங்கில் நம்ம சாப்பிட்ற பொருள் எல்லாமே படிஞ்சு இருக்கும். நைட்டில் நம்ம தூங்கும் போதும் நமக்கு உள்ளே நடக்கக்கூடிய மெட்டபாலிசத்தினால கொஞ்சம் வாய் மூடியே இருக்கும், காற்றோட்டம் இல்லாமல் இருக்கனாலையும் நமக்கு அந்த வெண்மையான படலம் நாக்கில் படிஞ்சிருக்கும். அப்போ டங் கிளீனையும் ரொம்ப முக்கியமாக நம்ம பண்ண வேண்டியது அவசியம். இது முதல் பாயிண்ட்டு. ப்ரஷ் கண்டிப்பாக பண்ணணும். 2 வேளை பண்ணணும். நல்ல ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி பண்ணணும். அப்போ டங்கையும் கண்டிப்பாக க்ளீன் பண்ணணும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, 2வது பாயிண்ட் என்னென்னா, நாம் பற்களை விலக்கி முடிச்சதுக்கப்புறம் நம்ம கைகளில் ஒரு விரலை வச்சு நல்லா பற்களை ஈறுகளில் நல்லா அழுத்தமாக தேய்ச்சி கொடுக்கணும். அப்போ தான் நமக்கு ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும். பற்களுக்கு வரக்கூடிய ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 3வது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த பற்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த அழுக்குகள் இருக்கு இல்லையா, அதை ஃப்ளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு இதை வச்சு நம்ம பல் குத்துற குச்சியோ ஏதோ வச்சு நம்ம சுத்தமான பொருளை வச்சு நம்ம இடையில ஏதாவது நம்ம நான்வெஜ் சாப்பிடும் போதோ சில உணவுப் பொருட்கள் பற்களுக்கு இடையில மாட்டிக்கும். அதை நம்ம டெய்லி ஒரு தடவையாவது நம்ம க்ளீன் பண்ணிக்கணும். 4வது பாயிண்ட் என்னன்னா, நம்ம மவுத் வாஷ் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது பண்ணணும். அது எந்த மவுத் வாஷாவது இருக்கலாம். நம்ம ஹோமியோபதியில் கூட நமக்கு பிளான்டகோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மருந்து இருக்குது. அந்த மருந்து ஒரு 10-20 சொட்டு ஊற்றி கூட நம்ம நல்லா வாய் கொப்பளிக்கும் போது நமக்கு நம்ம மிஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த பாக்டீரியாஸ், சின்ன சின்ன உணவு துணுக்குகள் ஏதாவது இருந்ததுன்னா அது கூட நமக்கு
நமக்கு வந்து வெளியே வர அளவுக்கு நம்ம வந்து மவுத் வாஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 5வது பாயிண்ட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹெல்த்தியான டயட்டாக எடுத்துக்கணும். பற்களுக்கு வந்து ஹெல்த்தியான டயட் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கடித்து சாப்பிடக்கூடிய கேரட்டு, அப்புறம் வந்து ஆப்பிள், பேரிக்காய், அந்த மாதிரி க்ரன்ச்சியான, அதாவது கடித்தா நமக்கு வந்து அந்த வாயில் வந்து எச்சு வந்து அதிகமாக ஊறும். அப்படி ஊறும்போது நமக்கு வந்து அந்த வாயில் இருக்க பாக்டீரியாஸ் எல்லாமே வந்து எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வெளியே கொண்டு வந்துடும். நம்ம டெய்லி ஒரு துண்டாவது நம்ம ஆப்பிள் நைட்டு படுக்க போகும்போது எடுத்துக்கும் போது நமக்கு பற்களில் ஏதாவது உணவு துணுக்குகள் நம்மளே அறியாமல் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதெல்லாம் வெளியேற்றப்படுது. அப்போ பற்கள் வந்து க்ளீனாக ஒயிட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய தண்ணி குடிக்கணும். நிறைய தண்ணி வந்து எடுத்துக்கும் போது நம்ம உடம்புல வந்து ஹைட்ரேஷன் அதிகமாகி நம்ம வந்து பற்கள் வந்து க்ளீனாக இருக்கிறதுக்கும் வாய் ஸ்மெல் இல்லாமல் இருக்கிறதுக்கும் அது வந்து உதவியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து அந்த சுகர் அதிகமாக போட்ட சாக்லேட்டு, பிஸ்கட்டு, அப்புறம் வந்து அதிகமாக சுகர் இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் நிறைய எடுத்துக்குவாங்க. அந்த மாதிரி நம்ம எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா பற்களில் வந்து கிருமிகள் அதிகமாக தொற்று ஏற்பட்டு நமக்கு வந்து பற்கள் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு, அதாவது பல் சொத்தை இல்லை பல் கூச்சம் அந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், பற்கள் க்ளீனாக இருக்கணும், நம்ம பற்களுடைய ஹெல்த்தி இதை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து சுகர் அதிகமாக போட்ட பொருட்களையும் ஐஸ்கிரீம்ஸ் அந்த மாதிரி ரொம்ப கோல்டாக இருக்கக்கூடிய வாட்டர் ஆகட்டும் இல்லை ஜூஸஸ் ஆகட்டும் ரொம்ப கோல்டாக எடுக்காமல் நம்ம வந்து பற்களை பாதுகாக்கலாம். அதுக்கப்புறம் வந்து காஃபி, டீ, ஆல்கஹால், டொபேக்கோ சூயிங், அந்த மாதிரி புகையிலை அந்த மாதிரிலாம் வந்து நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறது வந்து நம்ம அவாய்ட் பண்ணும்போது பற்களில் கரைகள் வந்து ஆகாமல் நம்ம வந்து பாதுகாத்துக்கலாம். அதுக்கப்புறம் மஞ்சக்கரை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்மளே போட்டு நம்ம வந்து ப்ரஷ்லேயோ இல்லை வேறு ஏதாவது ஒரு கருவியை வச்சோ நம்ம வந்து அதை வந்து க்ளீன் பண்ணவே கூடாது. நம்ம கண்டிப்பாக வந்து பல் மருத்துவரை அணுகி அதை வந்து அந்த மஞ்சக்கரையை வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் மஞ்சக்கரை படையாமல் இருக்கிறதுக்கு நம்ம எப்படி பாதுகாப்பாக இருக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ப்ரஷ் 2 நேரம் ப்ரஷ் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து வாய் கொப்பளிக்கிறது அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் டெய்லி வந்து ஒரு ஃப்ரூட் வந்து கண்டிப்பாக எடுக்கணும். ஆப்பிள், பேரிக்காய், அந்த மாதிரி கொய்யா, அதுக்கப்புறம் நட்ஸ் வந்து நம்ம நிறைய எடுக்கும்போது வாயில் வந்து உமிழ்நீர் வந்து அதிகமாக சுரப்பு ஏற்பட்டு அது கூட நமக்கு வந்து அந்த பாக்டீரியாஸ் வந்து அங்கங்கே போய் தங்குறதை வந்து அதை க்ளீன் பண்ணி நல்ல பற்களையும் வாய் துர்நாற்றம் எல்லாமே பாதுகாக்கிறதுக்கு நட்ஸ் வந்து நம்ம ரெகுலராக எடுத்துக்கலாம். அப்புறம் பல் மருத்துவர்கிட்ட போகிறது வந்து நம்ம வந்து ஒரு ரெகுலர் செக்கப்பாக வச்சுக்கணும். 6 months ஒன்ஸு இல்லைன்னா வருஷத்துக்கு 2 தடவையாவது நம்ம வந்து போய் பல் மருத்துவர் அணுகி பற்களில் வந்து ஏதாவது சொத்தை இருக்கா, இல்லை வந்து விஸ்டம் டீத்துன்னு சொல்லக்கூடிய ஞானப்பல் வளரும், அந்த மாதிரி வளரும்போது கூட பெயின் ஏற்படும். அதையெல்லாம் வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம பல் மருத்துவரை அணுகி 6 மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம பற்களை வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கிறதும் பல் செக்கப் பண்ணிக்கிறதும் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் நம்ம வந்து டயட்டில் வந்து ஹெல்த்தி டயட்டாக நம்ம வந்து எடுத்துக்கணும். ஹெல்த்தி டயட் பார்த்திங்கன்னா பால் அதிகமாக எடுக்கலாம். ஏன்னா கால்சியம் அதிகமாக இருக்கக்கூடிய டைரி ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பால் பொருட்கள், அது பால், பன்னீர், அந்த மாதிரிலாம் நம்ம நிறைய எடுத்துக்கலாம். நிறைய ஸ்வீட் சாப்பிடாம இருக்கிறது ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கும் நம்ம வந்து வளர்கிற குழந்தைங்களுக்கு நம்ம வந்து பல்லினுடைய முக்கியத்துவத்தை, பற்களுடைய பாதுகாப்பினுடைய முக்கியத்துவத்தை வந்து நம்ம எடுத்து சொல்லி அவங்களுக்கும் வந்து இதே நடைமுறையை வந்து நம்ம வந்து கடைப்பிடிக்க சொல்லணும். அப்போ தான் அவங்களுக்கும் ஆரோக்கியமான பற்கள் வந்து அவங்களுக்கு வளர்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இன்றைக்கி வந்து பல் சொத்தை, பல் கூச்சம், அதுக்கப்புறம் வந்து ஈறுகளில் வந்து ரத்தம் கசிகிறது, அந்த மாதிரி ப்ராப்ளத்தோடு நிறைய பேர் இருக்காங்க. இதுக்கெல்லாம் வந்து நம்ம ஹோமியோபதியில் வந்து நல்ல நல்ல மருந்துகள்லாம் இருக்குது. உங்களுக்கு பார்த்திங்கன்னா பற்கள் வந்து க்ளீனாக இருக்கிறதுக்குன்னு ஹெக்லா லாவா, கன் பவுடர் அப்படிங்கிற அந்த மாத்திரைகள்லாம் இருக்குது. அந்த மாத்திரைகளில் கூட நம்ம வந்து நல்லா பொடி பண்ணி வச்சுட்டு அந்த பொடியில் வந்து நம்ம பற்களை வந்து தேய்க்கும் போது நமக்கு வந்து பல் சொத்தையிலேருந்து நம்ம பாதுகாத்துக்கலாம். நமக்கு பற்கள் விழாமல் வந்து லூஸ் டீத்து,
கம்ஸ்னுடைய ஹெல்த்தையும் நம்ம வந்து அதன் மூலிமா நம்ம மேம்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிளான்டகோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லிக்விட் இருக்குது. அந்த மதர் டிங்சரை வந்து நம்ம வந்து பல் சொத்தையான இடத்துல நம்ம வந்து பஞ்சில் நனைச்சி வைக்கும் போது அந்த சொத்தை பல்லுக்கு வலியும் நல்லா குறையும். அதை வந்து வாய் கொப்பளிக்கவும் யூஸ் பண்ணலாம், அது உள்ளுக்கும் சாப்பிடலாம். அந்த மாதிரி ஒரு அற்புதமான மருந்து வந்து பிளான்டகோ. அப்புறம் இச்சினேஷியா கியூன்னு இருக்குது. அந்த இச்சினேஷியா கியூ வந்து நமக்கு பல் சொத்தையை வந்து அதுவும் வந்து வாய் கொப்பளிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பற்களுக்கு வந்து தூஜா, கிரியோசோட்டம், மெர்க்சால், அப்புறம் போராக்ஸு, நிறைய மருந்துகள், நல்ல மருந்துகள் வந்து ஹோமியோபதியில் இருக்குது. அதையெல்லாம் நீங்கள் உங்களுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய ஹோமியோபதி மருத்துவரை அணுகலாம். நீங்கள் வந்து பற்களினுடைய என்ன பிரச்சனை இருந்தாலும் ஹோமியோபதி மருத்துவத்தை எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் உங்களுக்கு பற்களுடைய பாதுகாப்பு பற்றி. இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுடைய வேறு என்ன வீடியோ உங்களுக்கு புதுசாக வேணும், இது சம்மந்தமாக சொல்லுங்கள் அப்படிங்கிறத வந்து எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிங்கன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து தேவையான வீடியோஸ் நிறையா வரும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. மாஸ்டர் மனோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ஆல் நோட்டிஃபிகேஷனையும் அழுத்தி வச்சுக்கோங்க. ஸ்டே ஹெல்தி, ஸ்டே ஹாப்பி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.